வேற என்னைக்கு கேட்கறது? நீங்க எதிர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அரசுகளால் வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா போன்ற நாடுகள்ல வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறாங்க. அப்ப உங்களை போன்ற ஆர்வலர்கள் வளர்ச்சிக்கு எதிராக நிற்கிறீர்களா? வளர்ச்சிக்கு எதிராக நிற்கிறீர்கள்னா ஒரு வளர்ச்சி தேவைங்கிற அடிப்படையில் உங்க பதில் என்னவா இருக்கும்? வளர்ச்சி நான் தாங்க காமிச்சிட்டு இருக்கேன். 17 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எங்க கூட்டுறவு காட்டுல மழைநீர் சேமிப்பு பண்ணி 3ல இருந்து 7 கிராமத்து வரைக்கும் தண்ணி போயிட்டு இருக்கு. தொடர்ந்து ஊத்து எடுத்துக்கிச்சு. ஓட 12 மாசம் ஓடிட்டு இருக்கு. இது வளர்ச்சியா? இல்ல பெரிய பணத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் நோண்டி சொரண்டி சாம்பல் ஆக்கி ஒரு 5 பேரு 500 கோடி மேல உட்கார்ந்துட்டு இருந்த வளர்ச்சியா? 1 lakh rupeesல I'm telling you again 1 lakh rupeesல 20 people employ பண்றேன். இது வளர்ச்சியா? இல்ல பேங்க்ல இருந்து லோன் வாங்கி கேபிட்டல் மார்க்கெட்ல இருந்து லோன் வாங்கி மியூச்சுவல் ஃபண்ட் பேர்ல மக்களை ஏமாத்தி மக்களோட சேவிங்ஸ் மேல 1 கோடி 2 கோடி 10 கோடி 500 கோடி 10,000 கோடி போட்டு ஒரு 500 500 600 10,000 பேருக்கு வேலை கொடுக்கிறது வளர்ச்சியா? Let us decide on that. இண்டஸ்ட்ரியை நான் அப்போஸ் பண்றது வந்து when you take from me. அவன் தனிப்பட்ட முறையில் அவன் சம்பாதிச்சுட்டு போறான், அவன் சம்பாதிக்கலாம். அரசாங்கம் எதுக்கு அவங்க கூட இப்படி நிக்குது? நிலத்தும் கொடுத்துரும், கரண்ட்டும் கொடுத்துரும், தண்ணியும் கொடுத்துரும், அப்புறம் அவன் பேங்க்ல ஓபி அடிச்சுட்டு போவான். அதுவும் பிடிக்க மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு எந்த சலுகையும் இல்ல. நிமிர்ந்து நிக்கிறோம்ல. 40 பேர் 50 பேர் இன்னைக்கு 60 பேர் எங்கிட்ட வேலைக்கு இருக்காங்க. எந்த லோன் வாங்கல, எந்த கேபிட்டல் மார்க்கெட்ல இருந்து எடுக்கல. கூட்டுறவு முடிச்சு நாள் முடிஞ்சது இல்ல.